வணக்கம் நண்பர்களே. உங்களோட உடல்நலம் எங்களுக்கு ரொம்பவே முக்கியம். நம்ம தளபதி சிஎம் விஜய் அவர்கள் சமீப காலமா வெளியே வரும்போதெல்லாம் பண்ற ஒரே ஒரு விஷயம் ரசிகர்களோட கவனத்தை அதிகமா ஈர்த்திருக்குது. அது என்ன தெரியுமா? அது அவரோட நெற்றியில இருக்கிற அந்த கருப்பு பொட்டு தான். சிலர் அது சாதாரண பொட்டு இல்ல, அது அரகஜான்னு சொல்றாங்க. அது என்ன அரகஜான்னு கேக்குறீங்களா? இன்னைக்கு இந்த வீடியோல அரகஜானா என்ன, அதை ஏன் யூஸ் பண்றாங்க, அதுக்கு உண்மையிலேயே சக்தி இருக்கா, ஆயுர்வேதத்துல இதுக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் தர்றாங்க, இதையெல்லாம் விட பெரியவங்க, ஆன்மீக நபர்கள், அரசியல்வாதிகள் கூட இதை அதிகமா பயன்படுத்துறதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு, அது மட்டும் இல்லாம இந்த வீடியோல அரகஜாவோட வரலாறுல இருந்து அதோட உடல்நல நன்மைகள், மன அழுத்தத்தை குறைக்கிற தன்மை, திருஷ்டி நம்பிக்கை, அது எப்படி தயாரிக்கிறாங்க, யாரெல்லாம் பயன்படுத்தலாம், யாரெல்லாம் தவிர்க்கணும்னு எல்லாத்தையும் டீட்டெயிலா பார்க்க போறோம். கடைசியில ஒரிஜினல் அரகஜாவை எப்படி ஐடென்டிஃபை பண்றதுன்னு சொல்றேன். கடைசி வரைக்கும் பார்த்தாதான் முழு ரகசியமும் புரியும். ஒரு வீடியோ உங்க ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் அரகஜானா என்னன்னு பார்ப்போம். அரகஜானா பழமையான ஆயுர்வேதத்திலையும் சித்த மருத்துவத்திலையும் பயன்படுத்தப்பட்ட ஒரு வகை வாசனை கலவை. இது பொதுவா சந்தனம், அகில், கஸ்தூரி வாசனை பொருட்கள், மூலிகை எண்ணெய்கள், கருப்பு நிற மூலிகை கலவைகளை எல்லாம் சேர்த்து தயாரிக்கிறாங்க. பழைய காலங்கள்ல ராஜாக்கள், ஆன்மீக குருக்கள், சாமியார்கள் கூட இது அதிகமா பயன்படுத்துனாங்கன்னு சொல்றாங்க. ஏன் தெரியுமா? இது உடம்புக்கு குளிர்ச்சி தரும், மனசை அமைதியா வச்சிருக்கும், நல்ல வாசனை தரும். அது மட்டும் இல்லாம நெகட்டிவ் எனர்ஜியை தவிர்க்கவும் செய்யும். இந்த அரகஜாவை ஏன் நெற்றியில வைக்கிறாங்கன்னு பார்ப்போம். நெற்றி என்பது சாதாரண இடம் இல்ல. ஆயுர்வேதத்திலையும் யோகாலையும் இரண்டு புருவங்களுக்கு நடுவுல இருக்கிற பகுதியை ஆஜ்ஞா சக்ரான்னு சொல்றாங்க. இத மூன்றாவது கண், கவன மையம், மன அமைதி மையம்னு கூட சொல்லுவாங்க. அந்த இடத்துல அரகஜா மாதிரியான குளிர்ச்சி தரக்கூடிய பொருளை வச்சா மன அழுத்தம் குறையும், தலை சூடு குறையும், கான்சென்ட்ரேஷன் அதிகரிக்கும், மனசு காமா இருக்கும். அதனாலதான் சிலர் தினமும் இத நெற்றியில வைக்கிறத வழக்கமா வச்சிருக்காங்க. இப்போ நாம முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். அந்த கருப்பு பொட்டு, அதாவது அரகஜாவுக்கு உண்மையிலேயே என்னென்ன நன்மைகள் இருக்கு, இதுக்கெல்லாம் சயின்டிஃபிக்கா ப்ரூஃப் இல்லைனாலும் ஆயுர்வேதா, ட்ரெடிஷ்னல் யூசேஜ், பீப்புள் பிலீஃப் பேஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், மன அழுத்தம் குறையிறதுக்கு உதவும். இப்போ நம்ம லைஃப் எப்படி இருக்குது? வேலை ப்ரெஷர், மொபைல் ஓவர்லோடு, ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ், டென்ஷன், இந்த மாதிரியான சூழ்நிலையில சில நேச்சுரல் அரோமேட்டிக் சப்ஸ்டான்சஸ் பிரெயினுக்கு காம் சிக்னலை அனுப்பும். அரகஜாவில் இருக்கிற வாசனை பொருட்கள் நரம்புகளை ரிலாக்ஸ் பண்ணும், மனசை அமைதியாக்க உதவும், ஆங்ஸைட்டி ஃபீலை குறைக்கும். அதனால தான் இதை நெற்றியில வைக்கிறாங்க. மைண்டுக்கு கூலான ஃபீல் கிடைக்கிறதுக்காக தான். அடுத்ததா உடல் சூடு பேலன்ஸ் ஆகும். தமிழ் பாரம்பரியத்துல ஒரு விஷயம் இருக்கு. நெற்றியில சூடு அதிகமா இருந்தா தலைவலி, இரிட்டேஷன் வரும். அரகஜா மாதிரியான கூலிங் நேச்சர் பொருட்கள் ஹெட் கிட்ட ரெடியூஸ் பண்ணும், டயர்ட்னஸை குறைக்கும், ஃப்ரெஷ்ஷான ஃபீல் தரும். குறிப்பா வெயில்ல அதிகமா வேலை செய்யறவங்க இதை கண்டிப்பா பயன்படுத்தலாம். அடுத்ததா திருஷ்டி இல்லைன்னா நெகட்டிவ் எனர்ஜியை பிலீஃப் பண்ணும். இது ஒரு கல்ச்சுரல் பிலீஃப். தமிழ் கலாச்சாரத்துல கருப்பு பொட்டை ப்ரொடெக்ஷன் சிம்பிளா பாக்குறாங்க. கண் திருஷ்டியை அவாய்ட் பண்ணும். பிலீஃப் நெகட்டிவ் அட்டென்ஷன்ல இருந்து பாதுகாப்பு உணர்வை ஏற்படுத்தும். இதனால பப்ளிக் ஃபிகர்ஸ், கிட்ஸ், பிசினஸ் பீப்புள் இதை அதிகமா யூஸ் பண்றாங்க. இது சயின்டிபிக் இல்ல, ஆனா சைக்கலாஜிக்கலா கான்பிடன்ஸ் அதிகரிக்கும். அடுத்ததா ஃபோக்கஸும் கான்சென்ட்ரேஷனும் அதிகரிக்கும். ஆயுர்வேதால நெற்றி பகுதியை ஆக்ஞா சக்கரான்னு சொல்றாங்க. இந்த இடத்துல கூல் அரோமேட்டிக் சப்ஸ்டான்ஸ் வச்சா மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன் குறையும், ஃபோக்கஸ் இம்ப்ரூவ் ஆகும், மெடிடேஷன் பெட்டர் ஆகும். ஸ்டூடெண்ட்ஸு, ஆன்மீக பயிற்சியாளர்கள் இதை அதிகமா விரும்புவாங்க. சில ட்ரெடிஷ்னல் யூசர்ஸ் சொல்ற ஒரு விஷயம், மைல்டு ஹெட்டேக் குறையுது, ஐ ஸ்ட்ரெயின் ஃபீல் குறையுது, மென்டல் சோர்வு குறையுதுன்னு. இதுக்கு அரோமா, கூலிங் எஃபெக்ட், ரிலாக்ஸேஷன் ரெஸ்பான்ஸ் தான் காரணம். நேச்சுரல் ஃப்ராக்ரன்ஸ். அரகஜாவின் இன்னொரு முக்கியமான யூஸ் என்னன்னா, ஆர்டிஃபிஷியல் பெர்ஃப்யூம் எதுவுமே இல்லாம நேச்சுரல் ஸ்மெல்லு, ஸ்கின் ஃப்ரெண்ட்லி ஃப்ராக்ரன்ஸ் ஃபீல், ரொம்ப நேரம் நீடிக்கிற மென்மையான நறுமணம். சிலர் இதை நேச்சுரல் டியோவா மாதிரி கூட யூஸ் பண்றாங்க. ஒரிஜினல் ஹெர்பல் பேஸ்டு அரகஜாவா இருந்தா ஸ்கின் இரிட்டேஷன் குறைய உதவும், கூலிங் சென்சேஷன் தரும், இச்சிங் ஃபீல் இருந்தா ரெடியூஸ் ஆகும். ஆனா சென்சிட்டிவ் ஸ்கின் உள்ளவங்க கவனமா இருக்கணும். அடுத்ததா இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஒரு நபர் நீட்டான லுக் மெயின்டைன் பண்றாரு, ட்ரெடிஷ்னல் சிம்பிள் ஃபாலோ பண்றாரு அப்படின்னா செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் நேச்சுரலா இன்க்ரீஸ் ஆகும், பப்ளிக் அப்பியரன்ஸ் பெட்டர் ஃபீல் ஆகும். இதுக்கு எல்லாம் சயின்டிபிக் மெடிசின் கிளைம் எல்லாம் இல்ல,
ட்ரெடிஷ்னல் பிலீஃப், ஆயுர்வேதா யூசேஜ், பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி சொல்லப்படுற விஷயங்கள் தான். இப்போ முக்கியமான கேள்வி, நம்ம தளபதி சிஎம் விஜய் அவர்கள் உண்மையிலேயே அரகஜாவை பயன்படுத்துறாங்களா? இதுக்கு அதிகாரப்பூர்வமான கன்ஃபர்மேஷன் எதுவும் இல்ல. ஆனா ரசிகர்கள் சோசியல் மீடியாவுல அவர் வைக்கிற கருப்பு பொட்டு அரகஜாவா இருக்கலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அது சாதாரண ஸ்டிக்கர் மாதிரி தெரியாது, மூலிகை பேஸ்ட் மாதிரி இருக்கும். தொடர்ந்து அதே ஸ்டைல விஜய் அவர்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இதனால இந்த தியரி இப்ப வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு. போலியான அரகஜாவை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ மார்க்கெட்ல நிறைய ஃபேக் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஒரிஜினல் அரகஜா ரொம்ப ஸ்ட்ராங்கான கெமிக்கல் ஸ்மெல் இருக்காது, ஸ்கின்னுக்கு பர்னிங் ஃபீல் தரக்கூடாது, நேச்சுரலா வாசனை இருக்கும், அதிகமா பளபளப்பா இருக்காது. யூஸ் பண்றதுக்கு முன்ன கையில கொஞ்சமா தடவி டெஸ்ட் பண்ணி பார்க்கிறது நல்லது. யாரெல்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்னு பார்ப்போம். சென்சிட்டிவ் ஸ்கின் உள்ளவங்க கவனமா இருக்கணும். உங்களுக்கு அலர்ஜி, ஸ்கின் இரிட்டேஷன், அதிகமா முகப்பரு இருந்தா டாக்டர் அட்வைஸ் கேட்ட பிறகுதான் யூஸ் பண்ணணும். கெமிக்கல் மிக்ஸ்டு ப்ராடக்ட்ஸை அவாய்ட் பண்றது நல்லது. அப்படின்னா சிஎம் விஜய் அவர்கள் வைக்கிற கருப்பு பொட்டு உண்மையிலேயே அரகஜாவா தான் இருக்கும். அரகஜா ஒரு பழமையான பாரம்பரிய மூலிகை கலவை என்பதும் அதுக்கு பல கலாச்சார ஆன்மீக நம்பிக்கைகள் இருப்பதும் உண்மை. நீங்களும் இந்த அரகஜாவை யூஸ் பண்ணிருக்கீங்களான்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஆதரவு எங்களுக்கு ரொம்பவே முக்கியம். நீங்க இல்லாம இந்த சேனல் இல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.